கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய நேரமாக உம்மை மகிமைப்படுத்தி உம்மை பாடி உம்மை துதித்து கர்த்தாவே வேத பகுதிகளை நாங்கள் வாசித்து எங்களுடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து கர்த்தாவே இந்த நேரத்திலே தகப்பனே உம்முடைய செய்திக்காக வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக கர்த்தாவே ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் நீங்கள் பின்பற்றி வருகிறது போல கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய தூதனுடைய அடிச்சுவடை நாங்கள் பின்பற்றி கர்த்தாவே அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாக பெற்றுக்கொண்டு நீர் எப்படியாக அந்த தூதனுக்கூடாக இடைப்பட்டீர் அந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே எப்படியாக நாங்கள் வேதத்திலே ஆபிரகாமுடைய அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்கிறோம். தானியேலுடைய ஆண்டவரே அனுபவங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதே போல் நோவாவுடையதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு தீர்க்கதரிசியுடையதை பார்த்தது போல இந்த 20ஆம் நூற்றாண்டிலே உம்முடைய தூதனுடைய உம்முடைய தீர்க்கதரிசியுடைய ஆண்டவரே இந்த அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து கர்த்தாவே இந்த நூற்றாண்டிலே எந்த வண்ணமாக நீர் இடைப்பட்டீர் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே நினைவுகூரவும் இந்த செய்தியானது எப்படியாக எங்களை வழிநடத்தி ஆயத்தப்படுத்துகிறது என்பதையும் நாங்கள் தியானிக்கவும் நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். தியானிக்கப்படுற செய்தி ஆசீர்வதியும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அடியானோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். கேட்கிற செவிகளே நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் தொடர்ச்சியாக வாசித்து வர்ற எபிரேயர் 13 நினைக்கிறேன் அந்த வேத பகுதியை ஒரு வசனத்தை மட்டும் நாங்கள் வாசித்து நாங்கள் அமர்ந்திருப்போம். 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறு இதனுடைய 11வது அங்கே தொகுப்பை இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே அங்கே ரோபர்ட் தாரதியன் நினைக்கிறேன் அவருடைய மகள் எப்படி சுகமாயினாள் என்பதையும் மார்ஜி மார்கன் கேன்சரில் இருந்து எப்படி அவ சுகமாயினா என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதிசயமாக தேவன் அந்த இருவரையும் அவர் அநேக அற்புதங்கள் செய்தார். ஆனால் இவர்களுடையது அதை விட ஒரு வியக்கத்தக்கதாக இருந்தது. மருத்துவரினாலே முடியாத காரியமாயிருந்தது. ஆனாலும் தேவன் வந்த அந்த காரியங்களில் எப்படி கிரியை செய்தார் என்பதை நாங்கள் கடந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். இந்த நாளில் நாங்கள் 2வது வாரத்துக்கு கடந்து போனோம். ஏனென்றால் முதல் வாரம் எங்களுக்கு முதல் நாள் போய் ஆராதனை இருந்தது. அதனால் இன்றைக்கு அந்த சௌரி லீவ் எடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் என்று போன வாரம் அங்கே சௌரி தேவி இருந்தார். ஆனால் இந்த வாரம் அவருக்கு அந்த தருணம் கிடைக்கவில்லை. ஆமேன். அதனால் அங்கே தேவன் தாமே அவருக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில் நாங்கள் அந்த சௌரன் அங்கே ரோபர்ட் தாரதி ஒரு ரெவரன், அதாவது ஒரு பெரிய போதகர், அவருடைய மகள் தான் அங்கே சுகமாயினார். அதனால் அவர் என்ன சொல்கிறாருண்டா, கடந்த வாரம் நான் அதை சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த ஒரு வாரம் இங்கே இருந்து நீங்கள் பெரிய கூட்டம் நடத்துங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். ஏனென்றால் அவர் ஒரு பெரிய ரெவரண்டாக இருந்தபடினால் அந்த அற்புதங்களை கண்டபடினால் அவர் அந்த அனுமதியை அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்திருந்தார். ஏனென்றால் நாங்கள் முன்பு அங்கே கடந்த மாதங்களில் நாங்கள் பார்த்தோம்
அங்கே தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வாழ்க்கையின் ஊழியத்தை குறித்த குழப்பம் இருந்தது. ஏனென்றால் தேவன் தரிசனத்தில் சொப்பனத்தில் இடப்படுறதுனால இவருக்கு அந்த அனுபவம் இல்லாததினால இவர் என்ன செய்கிற பேப்டிஸ்ட் முன்பிருந்த அந்த போதகர்கிட்ட அவர் போகிற வேளையில் அவர் சொல்கிறேன், நீ அதிகமாக சாப்பிட்டதினால உனக்கு இப்படியான சொப்பனங்கள் காரியங்கள் வருது, அதனால் நீ பேசாமல் போ, அது எல்லாமே பிசாசுட காரியம். ஆனால் இவருக்கு பயங்கர கவலை, போராட்டம். இவர் என்ன செய்கிறார், மனைவியிடம் சொல்லிட்டு இவர் அந்த கிரீன் மில் என்ற ஒரு குகையில் போய் ஜெபிக்கிறேர். மனைவிட்ட சொல்லி போகிறேர், நான் தேவன் என்ன சந்திக்காமல் தேவன் என்னோட பேசாமல் நான் வரமாட்டேன், அதனால் நீ தனியை இந்த பிள்ளைகளை பார்த்துக்கோ, இந்த இவ்வளவு $2 கொடுத்துட்டு போகிறேன். அது மனைவிக்கு எப்படி இக்கட்டாக இருந்திருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் போகிறேன். ஆனால் தேவன் 3ஆம் நாள் 3 மணிக்கு என்ன செய்கிறார், சொப்பனத்தில் அவருடைய ஊழியங்களையும் நீ முழு உலகமும் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவா, உன்னுடைய ஊழியத்தில் ராஜாக்கள் பெரிய அதிகாரிகள் எல்லாமே உனக்கு கட்டுப்படுவார்கள், உன்னுடைய ஊழியம் திரளாக இருக்குமென்னோன்னு இவருக்கு சந்தோஷம். ஆனால் அவர் வாரேர். அப்போ அதனால் அந்த நம்பிக்கையோடு, ஆனால் இவர் கஷ்டப்பட்ட ஒரு ஆள், இவர் 2 வேலை செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், எப்படி நான் முழு உலகத்துக்கு போவேன், டிக்கெட்டை யார் தருவாங்க, முழு உலகத்துக்கு போவேன் என்று வியப்பு. ஆனாலும் தேவன் சொன்னால் அவர் எப்படியும் செய்வார். அதனால தான் இந்த ராபர்ட் டாரதி என்ற ஒரு ஆளை வச்சு அந்த அற்புதம் மூலம் முழு உலகம் என்ன செய்யுது, செய்தி பரகிறது. அதனால் பெரிய கூட்டத்தை நடத்துகிற வேளையில் இவர் என்ன செய்கிறார், கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்துகிற வேளையில் என்ன நடக்கிறது, பெரிய எழுப்புதல், அநேக அற்புதங்கள் நடக்கிறது, ஜனங்கள் வர வர பெறுகிறாங்க. அதனால் இந்த ராபர்ட் டாரதியோட மகளுடைய சாட்சி சொல்லப்படுகிறது. மார்ஜி மார்கன் என்ற அந்த ஸ்ரீ எப்படி கேன்சரில் மரிச்சிருந்து இயலாத என்ற ஒரு காரியத்தில் சுகமாகிறவளை வர வர ஜனங்கள் என்ன செய்கிறது, வருகிறார்கள். அதனால் லூயிஸில் பெரிய எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி தாவீதையும் கோலியாத்தையும் வச்சு தாவீது எப்படி கோலியாத்தை ஜெயித்தான் என்றும், கோலியாத் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான், ஆனால் எப்படி தேவன் தாவீதை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார் என்றும், அதே போல் இன்றைக்கு பிசாசு வியாதிகளை பிரச்சனைகளை வருத்தத்தை கொண்டு தேவனுடைய ஜனங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அவர் பிரசங்கிட்டு பெரிய அற்புதங்களை சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் 70 வயது தக்க ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார், அவங்க வயதான ஒரு தாயார் அவருக்கு முன்னால் வாடுற வேளையில் பார்த்தீங்கன்னா அவட மூக்கில் பெரிய ஒரு கட்டி, கேன்சர் கட்டி. அதனால் அவர் தீர்க்கதரிசி அவருடைய கரத்தை தொட்டு பார்க்குற வேளையில் இது கேன்சர் என்று அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த நிமிடமே அவர் என்ன செய்கிறார், அந்த மூக்கை தொட்டு ஜெபிக்கிற வேளையில் அந்த மூக்கில் இருந்த பெரிய கட்டி அப்படியே கீழே விழுந்து காலுக்குள்ளேருந்து விழுந்து என்ன செய்கிற வெடிக்குது பாருங்கள். அந்த ஸ்பாட்டிலே அந்த சௌரி 70 வயது தக்கதான அந்த சௌரி என்ன செய்கிறார், அந்த சுகத்தை பெறார். அப்போ ஜனங்கள் இதை பார்த்து வியக்க வர விசுவாசம் பெறுகிறது. அப்படியே அவர் செய்து கொண்டிருக்கிற வேளையில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான அங்கே அந்த கால் அந்த மூனமான ஒருவன் என்ன செய்கிறான், அந்த பார்சவாதத்தினால் கை கால் இழுக்கப்பட்டுட்டது. 20 வருடமாக அவனால் நடக்க முடியாது, தடியோட வாரான். தீர்க்கதரிசி அவனையும் அங்கே தொட்டுறல அவன் அந்த கிணமை என்ன செய்கிறான், சுகமாகி 2 அந்த ஸ்டிக்கையும் அவன் என்ன செய்கிறான் அங்கே மேலே உயர்த்தி அங்கே கடந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் என்ன நடக்கிறதுண்டா, கூட்டம் அதிகரிக்கிறது, ஒரு வாரம் முடிகிறது. அப்போ அங்கத்தை பிரசங்கி மாறலாம் சொல்கிறாங்க என்னண்டா, நீர் 1 வாரம் நடத்திட்டு இன்னும் 1 வாரம் என்ன செய்யணும், கூட்டத்தை ஏண்டா வர வர ஜனங்கள் பெறுகிறாங்க, எல்லா கட்டிகள் நீங்குது, கேன்சர் இல்லாமல் போகுது, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, செவிடர்கள் எல்லாமே பெரிய பெரிய அற்புதம் நடக்க அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 800 வாரம் அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லுகிற வேளையில் தீர்க்கதரிசி எப்பயுமே என்ன செய்வாரண்டா ஜெபிப்பார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, மேடாவும் மனைவியும் தீர்க்கதரிசியும் என்ன செய்கிறாங்க, அங்கே வேதத்தை நாங்கள் போய் ஜெபிப்போம் என்று சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, 2 பேரும் போய் முழங்கால் படி, ஏண்டா இவங்க சொல்லிட்டாங்க 800 வாரம் நில்லுங்க. அப்போ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, போய் ஜெபிக்கிற வேளையில் தேவன் தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். எடுங்க, ஏசாயா 42ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 42
நீங்கள் அதில் ஒன்றிலிருந்து நாங்கள் வாசிக்கணும். நேரம் கடந்து போனபடியே நாங்கள் 6 7 வாசிங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலைகளில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமேன். ரைட், காணும் பாருங்கள். இப்போ இதில் அந்த வார்த்தையை கொடுத்தோன்னா அதில் என்ன இருக்குது? குருடர், முடவர் எல்லாமே தேவன் சுகம் அளிக்கிறார் என்ற காரியத்தை வந்தோன்னே பாருங்கள், அந்த மனைவிக்கு இவர் ஜெபிக்கிறேன், அந்த மனைவிக்கு தேவன் வெளிப்படுத்துகிற வேலை அவங்க என்ன செய்கிறாங்க? இன்னும் ஒரு வாரம் கூட்டத்தை நடக்கிற வேலை அநேகர் 1000 பேர் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து கொள்கிற வேளையில் அவர் ஒரு ரெவரண்ட் ஒரு ஆள் வாரேர். அவருடைய பேர் வந்து ரெவரண்ட் ஆடம்ஸ் என்ற ஒரு மனிதன் என்ன செய்கிறார் வந்து சொல்கிறார், நீர் வந்து என்ன ஒரு கூட்டத்தை என்னுடைய இடத்துல வந்து நடத்தணும். பாருங்கள், தேவன் என்ன சொல்லிக்க, நீ முழு இடமும் நீ என்ன செய்வா? கூட்டத்தை நடத்துவான்ற வேளையில் அந்த ரெவரண்டும் வந்து சொல்கிறேன், நீ வந்து என்ன என்னுடைய இடத்துல வந்து நீர் ஒரு கூட்டத்தை நடத்தணுமென்றோன்னே இப்போ இவருக்கு வந்து இந்த 11 நாள் கூட்டம் முடிஞ்சு, இது இப்போ முதல் கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு ரெவரண்ட் ஆடம்ஸ் என்ற ஒருவர் வந்து இப்போ இன்னொரு ரிவல் மீட்டிங், அதாவது இன்னொரு எழுப்புதல் வந்து மீட்டிங்கை வந்து செய்யும்படி இந்த ஆடம்ஸ் என்ற ஒரு ஊழியக்கார ரெவரண்ட் வந்து என்ன செய்கிறாரண்டா வந்து சொல்கிற வேளையில் இப்போ இவங்க அங்கே போகணும். அப்போ 11 நாள் கூட்டம், இவருக்கு உடுப்பு குறைய இருக்குது. அப்போ இனி அங்கே போகிறேன்டா வேறு இடத்துக்கு உடுப்பு நல்ல உடுப்பு ஆயத்தப்படுத்தும். உடுப்பை பார்த்தா ஒயிட் ஷர்ட்டை பார்த்தா உடுப்பெல்லாம் ஊற்றியாக இருக்குது, அழுக்காக இருக்குது, கொலரெல்லாம் என்ன ஊற்ற. அதனால் அவருடைய மனைவி என்ன செய்கிறான்? அந்த கொலரை மாற்றி அடிக்கிறான். இதை வெட்டி போட்டு திரும்ப அடிக்காண்டா அழுக்காக இருக்கிறபடினால உள்ளே வச்சு தச்சு அவருக்கு கொடுக்குற. கோட்டை பார்த்தா கோட் வந்து பிஞ்சு இருக்குது, கோட்டெல்லாம் பிஞ்சதெல்லாம் தச்சு போட்டு இவர் என்ன செய்கிற? அந்த கூட்டத்துக்கு போகிறார். ஜனங்கள் இவர் வந்தால் சுகமாகிறோம் என்று விசுவாசிக்கிறபடினா அவரோட கோட்டையெல்லாம் தொடவழிக்கிறாங்க. பழைய கோட்டை தொட்டை எல்லாமே சுகமாகறாங்க. ஆமென். பாருங்கள், தேவன் எப்படியாக அந்த எளிமையான அந்த ஊழியக்காரனுக்கூடாக அந்த பெரிய அற்புதங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பரியான கோட்டு இல்லை, ஆனால் அதெல்லாம் அந்த ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க? எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தை தொட்டு, அதே போல் அப்போஸ்தல காலத்திலேயும் சீசர்களுடைய வஸ்திரங்களை தொட்டாங்க. தீர்க்கதரிசிகள் ஒரு துணிகளை ஜெபிச்சு போட்டு அப்போஸ்தலர்கள் அந்த உருமல்களை கொடுத்த வேளையில் அந்த உருமல்களை தொட்டவங்களும் சுகமானாங்க. அதே போல் இந்த தீர்க்கதரிசியுடைய அந்த பழைய கோட்டை அவங்க தொடுற வேளையில் எல்லாமே ஜனங்கள் சுகமாக பெரிய காரியங்கள் எல்லாமே சம்பவிக்கிறது. அப்போ சம்பவிக்கிற வேளையில் வேறு என்ன செய்கிற? பிரசங்கித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன செய்கிற? ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒன்றை கவனிக்கிற பார்க்குற வேளையில் ஒரு அக்னி ஸ்தம்பம் ஒன்று அப்படியே நகர்ந்து வருது. அப்படியே வர்றது இவர் என்ன செய்கிறான்? உன்னிப்பாக பார்த்து அந்த ஃபோட்டோவே எடுத்து கொண்டிருக்கிறான். இது அப்படியே நகர்ந்து வந்து சரியாக வந்து தீர்க்கதரிசியுடைய தலைக்கு மேலால் வந்து நிற்கிது. அப்போ இவன் என்ன செய்கிறான்டா அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இவனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. ஏண்டா தேவன் வந்து எல்லாருக்கும் காண்பிக்கிறது அல்ல. அப்போ யார் ரட்சிக்கப்படுவாங்க, யார் காண்பிக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் அதை விசுவாசத்தோடு இருக்கிறவங்க தான் அதை காண்பாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறான்டா? அப்படியே எடுத்த பிற்பாடு தீர்க்கதரிசி 6:30 கூட்டம் நடக்கிறது. இவர் 2:30 மணி மட்டும் அதிகாலை, இப்போ அதாவது இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம் வேண்டாம், 2 மணி மட்டும் கூட்டம் நடக்குது. அப்படியாக இவர் கூட்டம் நடத்தி கொண்டு இருந்து இவர் 3 மணிக்கு என்ன செய்கிறாரண்டா? அங்கே படுக்க போகிற வேளையில் அப்போ என்ன நடக்குதுண்டா? இவர் 3 மணிக்கு தான் உள்ளே போகிறார். 3 மணிக்கு படுக்க வலிக்கிறக்குள்ளே அந்த ஒருவன் இந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன செய்கிறான்டா? நான் தீர்க்கதரிசியை சந்திக்கணும் பாரு. அப்போ அங்கே டீக்கன்மார் இருப்பாங்க, செயலாளர் எல்லாம் இருந்து என்ன செய்வாங்க? விட மாட்டேன். ஏன்னா இப்போ தான் 3 மணிக்கு போகிறார், இப்போ தான் படுக்க போகிறார். அதனால் அவங்க சொல்கிறாங்க இல்லை. அவர் சொல்கிறான் இல்லை, நான் எப்படியாவது நான் அவரை சந்திக்கணுமென்றக்குள்ளே தீர்க்கதரிசிக்கு ரூமுக்குள்ளே வெளியில் நடக்கிற சம்பவம் கேட்குது. அவர் என்ன செய்கிறார்? சரி அவனை வர சொல்லுங்க
என்று சொல்கிற வேளையில் அவன் என்ன செய்கிறான், அவன் எடுத்த ஃபோட்டோவை காட்டுறான். இப்படியாக என்ன செய்கிறது சம்பவிக்கிறது, இப்படியாக ஒரு அக்னி ஸ்தம்பம் தொடர்ந்து உம்முடைய தலைக்கு மேலாக நின்றது என்று சொல்கிற வேளையில் அவர் பார்த்துட்டு அவன் அடுத்தது சொல்கிறான், நீர் எப்படி பரிசுத்தாவி உம்மோடு இருந்து பரிசுத்தாவி உம்மோடு நடக்கிறது போல நீர் பரிசுத்தாவியை பெற்றது போல நானும் பரிசுத்தாவியை பெறணும் என்று. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் பேப்டிஸ்ட் சபைக்கு போகிற ஒரு மனிதன். ஆனால் அவன் தேவனுடைய அற்புதங்களை காண்ற வேளையில் அவன் அதை விசுவாசிக்கிறான். அதான் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தல. அது ஒரு பெரிய ஒரு மாய அல்லது லைட் ஒன்று வந்திருக்கும் அப்படி கற்பனை பண்ணுவாங்க அவிசுவாசி. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு மாத்திரம்தான் எப்படி பவுலை சந்திச்சு எப்படி அங்கே மோசைக்கு வந்துச்சு அப்படின்னு விசுவாசிப்பான். அப்படியான வேளையில் என்ன செய்கிறான்டா, அவன் சொல்கிறான், நீர் பெற்ற மாதிரி நானும் அந்த பரிசுத்தாவியை பெறணுமெண்டா இவன் என்ன செய்யணும், அவர் பெற்ற மாதிரி ஞானஸ்தானத்தை பெறணும். அப்போ தான் அந்த பரிசு. அப்படி அவங்க கதைச்சொன்றிருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி வயதானவ வாரா, கையில் கீயை வச்சு சுற்றி கொண்டு வாரா, வந்துட்டு சொல்கிறா, பிரண்ணாமே நேற்று இரவு நீர் கூட்டத்தை நடத்துகிற வேளையில் நானும் அதே அக்கினி ஸ்தம்பத்தை கண்டனான், அந்த காரியத்தை நான் கண்டனேன். என்ன யாருண்டவ பார்த்தீங்கன்னா இவர் தங்கியிருக்கிற ஹோட்டல் மேனேஜர். அவள் தான் அந்த பெண்ணுடைய தான் அந்த ஹோட்டலு. அப்போ பாருங்கள், அவள் கூட்டத்துக்கு போயிருக்கிற வேளையில் அவள் அதை கண்டதுனால அவள் சொல்கிறா என்னண்டா, நானும் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை நான் என்ன செஞ்சேனான் கண்டனான், அதனால் நீர் என்ன செய்யணும், எனக்கும் அந்த பரிசுத்தாவியை பெற நீர் எனக்காக ஜெபிக்கணும் என்ற வேளையில் தீக்கேசி அந்த 2 பேரையும் மஜ்ஜி என்ன செய்கிற ஜெபிச்சோன்னு அவங்களும் பரிசுத்தாவியை பெற்று அவங்க என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். அப்படியாக அந்த காரியம் அந்த மீட்டிங் பயங்கரமாக வருகிறது. அதுக்கு பிற்பாடு சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஒன்று வருது. டெலிகிராம் ஒரு பையன், ஒரு அளவான ஒரு 20 நினைக்கிறேன் 30 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் என்ன செய்கிறான்டா, ஒரு டெலிகிராமை கொண்டு வந்து தீக்கர்சிட்ட கொடுக்குறான். அந்த டெலிகிராமை கொடுத்துட்டு அவன் போகாமல் அங்கேயே நிற்கிறான். அப்போ டெலிகிராமை தீக்கர்சி உடைச்சி பார்க்குற வேளையில் இவருக்கு இன்னொரு இடத்துல கூட்டத்துக்கு வரணும் என்ற, அதாவது லிட்டில் ரொக் என்ற ஒரு இடத்துல இவருக்கு ஒரு இன்னொரு ரிவல் மீட்டிங், அதாவது இன்னொரு எழுப்புதல் கூட்டம் நடத்தணும் என்று அந்த டெலிகிராமில் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி தீக்கர்சிய தேவன் நடத்துகிற, ஒரு கூட்டம் முடிய அப்படியாக நடத்துகிற வேளையில் இவன் கொடுத்துட்டு போகாமல் அதிலேயே நிற்கிறான். அப்போ தீக்கர் கேட்குற, ஏன் நீ இதில் நிற்கிறான்னு கேட்கல. அவன் சொல்கிறான், நம்முடைய கூட்டத்துக்கு வந்த என்னுடைய தகப்பனார் பயங்கர 20 வருடமாக முதுகு வலியினால் அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அவர் நேற்றைய நாளில் அதை உம்மிடத்தில் சுகத்தை பெறுகிற வேளையில் அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். நீ ஜெபிக்கும்போது சுகத்தை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் நேற்று பார்த்த தகப்பன் அல்ல, அவருடைய வாழ்க்கையை அவர் மாறி ஒரு புதிய மனிதனாக இருக்கிறார். நானும் அவரை போல மாறணும் என்றார். பாருங்க, ஏன்டா இப்போ உதாரணத்துக்கு சுகத்தை பெற்றோன்னு சில பேர் சுகத்தை பெற்றுட்டு பழைய குணம் இருக்குது. ஆனால் இவன் அந்த தகப்பனை பார்க்குற வேளையில் அந்த தகப்பன் முன்பிருந்த தகப்பன் இல்லாமல் இப்போ ஒரு புதிய ஒரு தகப்பனாக இருக்குது. அதையும் அவன் பார்க்குறான் ஒரு நாள்லேயே. பாருங்கள், அப்போ அதான் அந்த தேவன் ஒரு மனிதனை சுகத்தை மாத்திரமே, சுகம் சரீரத்துக்கு, ஆனால் ரட்சிப்பு ஆத்துமாவுக்கு. அப்போ ஆத்துமாவில் ஒருவன் தேவன் அவனை தொட்டுட்டேரண்டா அவனுடைய இயல்பு குணங்கள் வாழ்க்கை உடுப்பு எல்லாமே என்ன செய்யும், மாறும். அப்போ அதே மாதிரி என்ன நடக்குதுண்டா அதை அந்த சின்ன பொடியன் பார்த்துட்டு தீக்கர்சிட்ட சொல்கிறான், என்னுடைய அப்பா மாறிட்டு அவரை போல் நானும் மாறணும். அப்போ தீக்கர்சி என்ன செய்கிறேன்டா, அந்த மனிதனுக்கு அந்த பையனுக்கு அவன் என்ன செய்கிற ஜெபிக்கிற வேளையில் அவன் என்ன செய்கிறான், அவனும் என்ன செய்கிறான்டா என்ன செய்கிறான், அவனும் என்ன செய்கிறான், ரட்சிக்கப்பட்டு தீக்கர்சி அவனுக்காக ஜெபிக்கிற வேளையில் அவனும் என்ன செய்கிறான், ஒரு மனம் மாறுதல் அவன் என்ன செய்கிறான் பெறுகிறத பார்க்குற. இப்படியாக கூட்டங்கள் அதிகமாக இருக்கிற வேளையில் என்ன நடக்குதுண்டா, ஒரு கூட்டத்துக்கு வெளியில் இருந்து மேசி அப்படியாண்டா தமிழில் இரக்கம் என்று ஒரு கருப்பின ஒரு மனிதன் சத்தமிடுறான். அப்போ ஏனண்டா நீங்கள் அமெரிக்கா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெள்ளையனும் கருப்பினனும் உண்டாக இணையலாம்.
அப்போ அங்கே ஒரு சட்டம் இருந்தது என்றால் அவங்களுக்குள்ள சண்டை வரும். அதே நேரம் வந்து பிளாக் மனிதர்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்து இந்த வெள்ளைக்கார பெண்களை விவாகம் பண்ணுறேன்னா பிறக்கிற பிள்ளைகள் வந்து கலப்பாக பிறக்கிறதுன்றதுனால இந்த சட்டங்கள் அதே மாதிரி பிரச்சனை இருக்கிறது. அவங்க பெரிய எது ஒரு ராட்சதர்கள் மாதிரி வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்லாம் அமெரிக்காவில் வந்து ஓடி தங்கப்பதக்கம் பெறுறது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனாக இருக்க மாட்டான், யார் காப்ளியன் தான் இருப்பான். ஏனென்றா அவங்கள வச்சு அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த காப்பிலியலை அடிமைக்காக ஒரு நோக்கத்துக்காக வைக்கிறாங்க ஒழிய அந்த இனம் இணைஞ்சி அழிய விரும்பேன். அப்போ அதனால் அப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்தபடினால பொலிஸ் வந்து 2 பேரையும் இணைய விட மாட்டான். அப்போ நடக்கிற கூட்டம் வந்து வெள்ளைக்காரர்கள் கூட்டம். அப்போ அதனால் இவன் என்ன செய்கிறான், கூட்டத்துக்கு வெளியே தான் இந்த சத்தம் கேட்குது. அப்போ என்ன போலீஸ்காரன் என்ன செய்யலை, விடையில தீர்க்கதரிசி இந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன செய்கிற வலிக்கிற போலீஸ்காரங்க வந்து தடை செய்கிறாங்க, நீர் போகக்கூடாது, அவங்களோட சேரக்கூடாது. சொல்கிறேன் தேவன் என்ன வழி நடத்துகிறார், அதனால் நீங்கள் விட்டுருங்கன்றவங்கள கிட்ட போகிற வேளையில் அவன் மேசி என்று என்ன செய்கிறான், இரக்கம் என்று அவன் என்ன செய்கிறான், அழுகிறான். கத்துற வேளையில் தீர்க்கதரிசிக்கிற உனக்கு என்ன பிரச்சனை, அவன் சொல்கிறான் எனக்கு நான் குருடனாக இருக்கிறேன், எனக்கு பார்வை என்ன செய்யணும், நான் அடைய வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான் அங்கே சொல்லுகிறான். அப்போ தீர்க்கதரிசி எவ்வளோ காலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான், 20 வருட காலமாக நான் குருடனாகி விட்டேன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். பாருங்கள், ஒரு சொப்பனம் காண்றான். என்ன சொப்பனம் என்றால் இவனுடைய தாயார் ஏற்கனவே மரிச்சிட்டான், நீண்ட காலமாக மரிச்சிட்டா. ஆனால் இவன் முதல் நாள் என்ன செய்கிறான், ஒரு சொப்பனம் காண்றான். என்னண்டா அவனுடைய தாயார் வந்து சொல்கிறார், இன்னிடத்துல வந்து ஒரு கூட்டம் நடக்கிறது, நீ பிரண்ணாமன்ற ஒரு தீர்க்கதரிசி மனிதன் இருக்கிறேன், அவர்கிட்ட நீ போனால் வந்து உன்னுடைய பார்வை வந்து சுகமாகும் என்று சொன்னார். என்னுடைய தாயார் தேவனுக்காக பக்தியாக இருந்தவ, ஆனால் நான் அப்படி இல்லை, ஆனால் என்னை தாயார் மரிச்சிட்டா. ஆனால் சொப்பனத்தில் வந்து எனக்கு இப்படியான ஒரு காரியத்தை சொன்னால், அதனால் நான் போனால் உம்மிடத்தில் சுகமாகும் என்று சொன்னால், அதனால் நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். பாருங்கள் எப்படியான காரியம். அப்போ பாருங்கள், தேவன் யார் மூலமோ யார் காரியமாக இருந்தாலும் தேவன் என்ன செய்கிறார், காரியங்கள் ஏற்படுது. அப்போ பாருங்கள், அவனுடைய தாயார் கிறிஸ்துக்குள்ளே இருந்தபடினால அவள் சொப்பனத்தில் வாரான். பாருங்கள், அவங்க மரித்தாலும் என்ன செய்கிறாங்க, எங்களுக்காக உதவி செய்ய ஏதோ ஒரு வழியில் என்ன செய்கிறா, தேவன் அனுமதிக்கிறார். அப்போ அதனால் பாருங்கள், அவன் வந்துற வேளையில் உடனே என்ன செய்கிறான், அவனும் அவனுடைய மனைவியும் கருப்பினை வந்திருக்கான். போலீஸ்காரன் வந்து சொல்கிறான், கதைக்காதீங்க, பிரச்சனை வரும், நீங்கள் போங்கன்ற வேலை. இவர் சொல்கிறான், இல்லை தேவன் என்ன நடத்தி கொண்டிருக்கிறான் வேளையில் உடனே அவனோட கண் 2லையும் கையை வச்சு அவர் என்ன செய்கிற ஜெபிக்கிற வேளையில் அவன் அந்த கணமே அவன் பார்வையிட. அப்போ உடனே மனைவி கேட்குறான், நீ பார்வையடைஞ்ச. அவன் சொல்கிறான், நான் உன்னை பார்க்குறேன், நான் தீர்க்கதரிசியை நான் பார்க்குறேன் என்று சொல்லி அந்த இடத்துல பெரிய ஒரு அற்புதம் என்ன செய்கிறது, நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த வண்ணமாக தேவன் என்ன செய்கிற நடத்துகிறார். இப்போ எல்லா கூட்டமும் முடிஞ்சிட்டு, கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இப்போ அடுத்த லிட்டில் ராக் என்ற இடத்துல அடுத்த கூட்டம். அப்போ அவருடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் என்ற நண்பர். அப்போ அவர் தான் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறார். அவர் பெரிய ரெவரண்ட், அவர் என்ன செய்கிற கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இது அடுத்த நாள் இரவு, இவருக்கு அடுத்த நாள் இரவு தான் அந்த ஏரியாவில் கூட்டம். அப்போ அமெரிக்கா பெரிய மாநிலம் உங்களுக்கு தெரியும், இன்னொரு இடத்துலேருந்து இன்னொருக்கு போகிறேன்னா ஃப்ளைட்டில் தான் போவோம். அப்போ அப்படியா இருக்கக்குள்ள அவர் நைட்டுக்கு என்ன செய்கிற ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு இவர். ஆனால் இவர் என்ன செய்கிறேன்னா புக் பண்ணி போட்டு அடுத்த நாள் விடிய வந்து இந்த ப்ரவுனும் ஹென்னி என்ற ஒருவரும் வாரான். ப்ரவுனன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிக்கு நண்பரும், அதே நேரத்தில் வந்து இவர் ஒரு ஊழியக்காரனும், அதே நேரத்தில் இந்த ஹென்னி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனுடைய நண்பர். இப்போ அந்த ஊழியக்காரன் சொல்கிறேன், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அவர் வேலை செய்கிறார், அவர் வந்து வியாதியாக இருக்கிறார், அதாவது என்ன சொல்கிறது நிமோனியா ஒரு வருத்தத்தினால் வந்து வியாதியாக இருக்கிறார். நீர் வந்து அவருக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நாளைக்கு இரவு தான் அந்த இடத்துல. அப்போ நீர் வந்து காலையில் வந்து நீர் போகிறதுக்கு முதல் வந்து நீர் இவருக்காக வந்து நீர் ஜெபிக்கணும் என்று சொல்கிற வேளையில் அப்போ தீர்க்கதரிசி வந்து உடனே அவர் என்ன செய்ய மாட்டார். அப்போ என்ன செய்கிறேன்டா போய் ஜெபிக்கிறேன். அப்போ ஜெபிக்கிற வேளையில் என்ன நடக்குதுண்டா, தேவன் வந்து காட்சிக்கு வந்து சொல்கிறேன், தரிசனத்தில் சொல்கிறேன், நீ போகாத, அவன்கிட்ட டைம் வந்துட்டேன்.
என்ன சொல்கிறேன், நீ போக வேணாம், அவன் மறிக்க போகிறான், அவனோட டைம், ஏன்னா அந்த வேலை வந்துட்டு, அதனால் நீ இப்போ சாக போகிறான், அப்போ அவனுக்காக ஜெபிச்சு வேலை இல்லை தான். அதனால் தேவன் என்ன சொல்கிறேன்னா, அவன் மறிக்க போகிறான், நீ போகாது. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறேன், நான் வரையில, தேவன் என்னை அனுப்பையில், ஏனென்றா அது அவருடைய வேலையாக இருக்கிறது என்று சொன்னோன்னே இவங்களுக்கு கவலை தான். சரியண்டு இவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறேன், தீர்க்கதரிசி அந்த ஊழியக்காரன்ட்ட சொல்கிறேன், நான் இப்படியாக கூட்டத்தை நடத்திட்டு இருப்பேன், ஏன்னா 6 மணிக்கு கூட்டம், நீங்கள் அங்கே போங்க, போயிட்டு அவரோட நிலைமை என்னன்னு நீங்கள் பாருங்கள், ஏன்னா பார்த்துட்டு நீங்கள் எந்த டைம் என்னதாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் தேவன் போக வேணாமன்ட்டு, ஆனால் இவர் ஜெபிக்கிற இயல்பு தானே, நாங்கள் ஜெபிப்போம். அதனால் என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நீங்கள் போங்க, நான் வரையில, என்ற தேவன் என்ன அனுமதிக்கல, அதனால் நான் வரையலைன்ட்டு அவர் என்ன செய்கிறேன்டா, கூட்டத்துக்கு போயிட்டு 6 மணிக்கு போகிறேன். 6 மணிக்கு போயிட்டு கூட்டம் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கிற வேளையில் என்ன நடக்குதுண்டா, ரைட், அப்போ பாருங்கள் என்ன நடக்குது, கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை, ஒரு வயதான ஒரு ஸ்திரீயை ஒரு கணவன் என்ன செய்கிறாருண்டா கூட்டிகிட்டு வார். அப்போ கூட்டிகிட்டு வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருந்து அவையை கொண்டு வரான். அப்போ அவைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவையோட கடைசி பாபா, அதாவது 4வது புள்ள பிறக்கிற வேளையில் என்ன நடக்குதுண்டா, வியாதிப்பட டாக்டர்மார் ஒரு ஊசி அடிச்சிருக்கிறாங்க. அது அவையை ஆக்ரோஷமாக மாறிட்டு, அது ஒவ்வாமையை கொண்டு வந்துச்சோ தெரியல, அவையை என்ன செஞ்சுட்டு கடினமாக மாற்றி ஆக்ரோஷமாக மாற்றினபடியாக நீண்ட நாளாக அவள் வியாதிப்பட்டு பெரிய சொல்ல 100 பவுண்ட், அதை நான் எங்கடதில் நான் பார்க்கல, 100 பவுண்டு அதிக வெயிட்டு ஆக்கி அவள் வெயிட் உள்ள ஒரு சௌகரியாக இருக்கிறான். அதனால் அவள் பைத்தியக்கார. அப்போ அந்த கணவன் சொல்கிறேன், நான் அவளுக்காக செலவழிக்காத செலவே இல்லை. தான் பெரிய பெரிய தோட்டங்களை வச்சிருந்ததாகவும் அந்த தோட்டங்கள் எல்லாமே அவர் விற்று இப்போ கடைசியாக தன்னிட கழுதை இருந்திருக்கு, அந்த கழுதையும் விற்று தான் நான் அவையை உம்மிடத்தில் நான் கூட்டி வந்திருக்கேன். பாருங்கள் எப்படியான விசுவாசம். ஏன்னா அப்போ பாருங்கள், ஏண்டா இதை கேள்விப்படக்குள்ளே இவர்கிட்ட போனால் எப்படியும் கிடைக்குமென்றக்குள்ள அந்த விசுவாசம் தான் ஒரு மனிதனை என்ன செய்கிறது, நடத்துகிறது. அப்போ அவர் சொல்ல, இந்த இருந்த கழுதைகளையும் விற்று தான், அதுவும் ஒரு காரை பிடிச்சி 4 பேர் சேர்த்து தான் அவையை தூக்கி வச்சு அநேக போராட்டத்தோடு வந்திருக்கிறோம். நீர் உம்மால் மாத்திரம்தான் முடியும், ஆனால் நீர் என்ன செய்யும், ஜெபியும் கிட்ட போக வேணாம். ஏனண்டா அவள் பொல்லாத அந்த ஆவி அவங்களுக்கு தெரியும் தானே, ராட்சதர்களாக இருப்பாங்க. அப்போ அதனால் அவள் கிட்ட போனால் அடிச்சிருவா, அவள் பயங்கரமான ஒரு காரியத்தோடு இருக்கிறபடினால நீர் கவனம் என்று அவனோட கணவன் சொல்கிறேன். அப்போ அந்த வேளையில் தீர்க்கதரிசிக்கு முன்னால் அது இருக்கக்குள்ள அதை என்ன செய்யுது, டக்கண்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிற வேளையில் அதை என்ன செய்கிறதுண்டா, ஆக்ரோஷமாகி பின்பக்கமாக விழுந்து பாம்பு, அந்த சில பேர் ஆடுவாங்க பாருங்கள், அந்த பாம்பை போல் என்ன செய்கிறது, சுழண்டு பின்பக்கமாக போய் அது அப்படியே போய் என்ன செஞ்சிட்டேன்டா, சுவத்தில் போய் முட்டினோன்னா ஒரு கதிரை தொங்கலில் இருந்திருக்கிற அந்த கதிரையிட கால் அப்படி என்ன செஞ்சிட்டு உடைஞ்சோன்னா அது என்ன செய்யுது, அந்த தடி எடுத்து அப்படியே விசிக்கினோன்னு பார்த்தீங்கன்னா கணவனை நோக்கி, ஏன்னா அவர் தான் கூட்டி வந்த விசிக்கினோன்னு அவர் இதன்னோன்னு பார்த்தா அது சுவத்தில் அவ்வளோ ஆக்ரோஷமாக என்ன செய்கிறது அந்த பிசாசு. அப்போ அது பிரண்ணாமை பார்த்து சொல்லுது, பிரண்ணாமே உன்னையால் என்ன ஒன்றுமே செய்ய இயலாதுன்ட்டு அதை என்ன செய்கிறது, அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆவி. அப்படியான பைத்தியக்கார இடத்திலிருந்து இவை அழைச்சி வர்ற வேளையில் தீர்க்கதரிசி அருகில் போய் சொல்கிறேன், தேவனுடைய குமாரனாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவளை விட்டு வெளியே வான்னு சொல்லக்கூட உதய தொப்பண்டு விழுந்து அவள் என்ன செய்கிறா, அந்த கிணமே சுகமாகிறத பார்க்குறத நாங்கள் பார்க்குறோம். தேவன் உடனே, ஏன்னா அவருக்கு முன்னால் தேவன் என்ன சொல்லியிருந்தான், உனக்கு முன்னால் ஜனங்கள் உன்னை நம்பினான். அப்போ பாருங்கள், இப்போ இவர் ஜெபிக்கணுமென்னா ஜனம் இவரை நம்பும். அப்போ அதான் அவர் சொல்கிறார், ஜனங்கள் உன்னை நம்பினா உனக்கு முன்னால் கேன்சர் கூட என்ன செய்யாது. ஏன்னா அந்த நாளில் கேன்சர் தான் பவர்ஃபுல் வியாதி. அப்போ அதனால் கேன்சரோ காச நோயோ கண்புரையோ எதுவுமே என்ன செய்யாது, உனக்கு முன்னால் நிற்காது. ஏன்னா பாருங்கள், தோட்டத்தை விற்று கடைசியாக கழுதை எல்லாமே விற்று நம்பி வாரான்.
அப்போ தேவன் அந்த கிரியையை பார்க்குறேன். தேவனுக்காக நான் என் மனைவியை நான் சுகமாக்கணும். அப்போ அந்த அன்பை பார்க்குறேன். அதே நேரம் சொத்து போனாலும் பரவாயில்லன்னு விசுவாசத்தை பார்க்குறேன். அதான் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. அந்த மூன்று ஒரு மனிதனுக்குள்ளே வர்ற வேளையில் தான் அங்கே கிரியவர். அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதால சொத்தை விற்கிறான், விசுவாசம் இருக்கிறதால இங்கே வாரான், அன்பு இருந்ததால் என்ன செய்கிறான், தன்னை மனைவிக்காக அவன் வருகிற வேளையில். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறேன், அந்த மூன்று பேரை கூப்பிடுறார். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. அந்த மூன்றும் கனெக்ட் ஆகிற வேளையில் தான் அங்கே ஒரு பெரிய விடுதலை வரும். இல்லாட்டி சும்மா வராது. நம்பிக்கை இல்லாட்டி வராது, அன்பு இல்லாட்டி வராது, விசுவாசம் இல்லை. அந்த மூன்று, நம்பிக்கை இருக்கலாம், அன்பு இருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லாட்டியும் கிடைக்காது. விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாட்டியும் வராது. இந்த மூன்றும் என்ன செய்யணும், கனெக்ட் ஆகிற வேளையில் தான். அப்போ அதனால் என்ன நடக்குது, அவள் என்ன செய்கிறான், உடனே அவள் சுகமாகிறாள். சுகமாகின பிற்பாடு என்ன நடக்கிறதுண்டா, பெரிய கூட்டம் நடக்கிறது. எல்லாமே ஜனங்கள் சுகமாகி வந்த பிற்பாடு இவர் தீர்க்கதரிசி 3 மணிக்கு என்ன செய்கிறேன், ரூமுக்கு வாரேன். ரூமுக்கு வர்ற வேளையில் 3லேருந்து படுக்கிற 6 மணி ஜெபிச்சு போட்டு படுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீரென்று அவர் என்ன செய்கிறார், எழும்புற வேளையில் இவருக்கு ஒரு தரிசனம் வருது. தரிசனம் வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா இவர் ரூமுக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே ஒரு சௌரி கதிரையில் உட்காந்துருக்கிறார். ஒரு வயதான சௌரனும் என்ன செய்கிறான், கதிரையில் தூங்குற. இவர் பார்க்குற, என்னடா ரூம் லொக்காக இருக்குது, எப்படி இவங்க உள்ளா இருக்கிறாங்கண்டு அங்கே பார்க்குற வேளையில் என்ன நடக்குதுண்டா, அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே இவர் பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு இவர் பைபிளை திறக்கிறார். எடுங்க 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அதில் நீங்கள் அதை வாசிங்க. ஒரு சில வசனம் 1லேருந்து 4 மட்டும் வாசி. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் இல்லை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். சரியாது, எசேக்கியா ராஜாட. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது நீங்கள் 5 வாசிங்க, அதுக்கு பிறகு. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். ரைட். இப்போ பாருங்க, இவர் 3 மணிக்கு அந்த பிசாசை திறத்திட்டு வந்து படுக்கிறேன். 6 மணிக்கு இவர் எழும்பிட்டு ஜெபிக்க தரிசனம் காண்றேன். ஜெபிக்கக்குள்ளே தேவன் இந்த வார்த்தையை கொடுக்குற வேளையில் பார்த்தீங்கன்னா, அதை வார்த்தையை வாசிச்சுட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கோல் வருது. கோல் வர்ற வேளையில் இப்போ என்ன நடக்குதுண்டா, ஹென்னி என்ற மனித இவர் மற்ற ஊழியக்காரன் எடுப்பேர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் ஹென்னி அவர் எடுக்கிறார். அப்போ என்ன எடுக்கக்குள்ள அவருடைய நிலைமை வர வர மோசமாக. ஏண்டா தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டு ஏற்கனவே அவர் என்ன சொல்லிட்டு, நீ எந்த டைமாக இருந்தாலும் கோல் பண்ணு, ஆனால் நான் வரமாட்டேன்டா அவரை டைம் வந்துட்டேன்னு சொல்கிற வேளையில் இப்போ கோல் வருது. கோல் வரக்குள்ளே இவர் அவர்கிட்ட கேட்குறார், அந்த மனிதன் என்ன உடுப்பு வளமையாக போடுவேர். அப்போ அவர் கேட்குற வேளையில் இன்ன மாதிரி உடுப்பாக போடுவேர்ன்னு அந்த அவர் வளமையாக போடுற அந்த உடுப்புட காரியத்தை கேட்கல சொல்ல, ஓம் அவர் அப்படி தான் போடுறார், இப்பயும் அப்படியான நிலையில் தான் இருக்கிறேன். அப்போ அவருடைய மனைவி எப்படியான உடுப்பை போட்டிருக்கிறா, இப்படி தானே அந்த கலரை சொல்கிறேன், ப்ரௌன் கலரில் தானே அவள் போட்டிருக்காண்டக்குள்ள அவள் சொல்கிறா, இந்த அப்படி தான் அவள் போட்டிருக்கா. அப்போ அவள் சொல்கிறேன், நீ அவங்களோட அம்மாட்ட கோலை கொடு என்றக்குள்ள, அந்த தாயிட்ட அந்த அம்மாண்டக்குள்ள மனைவிட்ட கோலை கொடு என்று சொல்லுற வேளையில் அவட்ட கொடுக்கக்குள்ள அவள் சொல்கிறா, உண்ட கணவன் குணமாவார், அவர் மீண்டும் பிழைப்பார் என்று சொல்லக்குள்ள அவள் உடனே மயங்கி விழுந்துட்டாள். ஏனண்டா அப்போ மயங்கி விழுந்தோன்னே அப்போ ஹென்னி ஃபோனை பறிச்சிட்டு கேட்குற, நீர் என்ன சொன்னீர், அவள் மயங்கியே விழுந்துட்டான். அப்போ அவர் சொல்கிறேன், அந்த மனிதன் அவர் சுகமாவார், கர்த்தர் உரைக்கிறதாவது அவர் சுகமாவேர், அதனால் நீ அதை தான் நான் சொன்னேன்னா அவர் மயங்கிட்டு. அப்போ நாங்கள் இதுலேருந்து என்னத்தை காணலாமண்டா,
முதல் நாள் வந்து அவங்க கேட்குறாங்க என்ன, இந்த மனிதனுக்காக நீர் வந்து காலையில் வந்து நீ ஜெபிச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறோமன். ஆனால் தேவன் என்ன சொன்னார், நீ போகாத, அவனோட டைம் வந்துட்டேன். ஆனால் திரும்ப வருது என்ன, எசேக்கியா ராஜாவோட பாயிண்ட் வருது என்ன, எசேக்கியாவும் சாக போகிறான், நீ ஒழுங்குபடுத்தண்டு தேவன் சொன்னேர். ஆனால் அவன் அழுது புலம்பி திரும்ப ஜெபிச்ச உடனே தேவன் அந்த ஐடியாவே மாத்துரு. என்ன சொல்கிறேன்டா, அவன் எனக்காக அழுது காரியத்தை கேட்டபடினா நான் அவனுக்கு 15 வருடத்தை என்ன செய்கிறேன், கூட்டி கேட்குறேன். அதே போல் பாருங்கள், யாருடைய ஒரு ஜெபம் வந்து, யாருடைய ஒரு காரியம் வந்து பாருங்கள், அந்த மனிதனுக்கு தேவன் திரும்பி கொடுக்குறேன். அப்போ உடனே தீக்கர் சொல்கிறேன், நான் அடுத்த நாளே நான் காலையிலே ஃப்ளைட்டை போட்டு அந்த இடத்துக்கு வாரேன்னு தீக்கர் சொல்ல. அப்போ பாருங்கள், இது வந்து எங்களுக்கு பதிய வேண்டிய ஒரு காரியம். அப்போ தீக்கர்ஸுடைய ஊழியத்திலும் அது சம்பவிச்சுக்கு. அப்போ முதல் நாள் தேவன் என்ன சொல்கிறார் அதை கேட்குறேன். ஆனால் இவங்களுக்காக தேவன் என்ன, தீக்கர்ஸ் என்ன சொல்ல, நீங்கள் எத்தனை டைம் ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிங்க, நான் எந்த உதவியும் செய்கிறேன்ட்ட பாருங்கள். இவர் 3 மணிக்கு 6 மணிக்கு எழும்புறேன்டா யோசிக்க அவருடைய நித்திரை. ஏண்டா அவ்வளோ அவர் இரக்கமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிற, தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர், அதே நேரம் வந்து ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அதனால தான் ஊழியக்காரனை வந்து நீங்கள் எந்த டைமும் எந்த மணி நேரமும் வந்து அழைக்கலை. ஏண்டா அவங்கள தேவன் வைத்ததே அதற்காக தான். ஆமென். அதுக்காக தான் அவங்களோட அந்த பொறுப்பே அவங்களோட காரியம். அதேனால தான் அந்த ஊழியக்காரனுக்கு வந்து தேவன் அந்த பொறுப்பை வச்சுக்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் செய்கிறண்டவல்ல. அடுத்த நாள் அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துக்கு போகிறார். பார்க்குற வேளையில் அவர் வந்து நிமோனியாவில் உரத்து அவருக்கு ஆக்சிஜன் போட்டு இருக்கிறது. அப்போ போடுற வேளையில் அவர் சீரியஸாக இயலாமல் இருக்கிறார். உள்ளே போகிற வேளையில் டாக்டர் எல்லாம் சொன்னாங்க அது கைவிட்டுட்டாங்க. அப்போ மனைவி என்ன செய்கிறா, போகிற வேலையை சொல்லி அந்த ஆக்சிஜனை வந்து நீங்கள் எடுத்து விடுங்க. அவர் எடுத்தால் செத்துருவேறன் அவர் சொல்கிற இது. அப்போ மனைவி சொல்கிறா, அவர் வர வீக்காகி அவர் இயலாமல் போயிட்டே ரெண்டு பயத்து. அவர் சொல்கிற, நீ வந்து அதை யோசிக்காத, அதை பெற்றி நீ ஏன்டா எப்பயுமே அவிசுவாசம் என்ன செய்யும், யார் மூலமாவது இவர் ஜெபிக்க போகிற வழியில் இந்த கருத்தை அவர் சொல்கிறார். அப்போ ஜெபிக்க போகிறவனுக்கு அது சொல்ல இல்லாதான் ஏன்னா. அப்போ அதே நாள் என்ன சொல்லி அவர் சொல்கிறார், அது காரியம் இல்லை என்றுட்டு இவர் என்ன செய்ய போய் வந்து ஜெபிக்கிற வேளையில் அந்த கணமே அவருக்குள்ளாக மீண்டும் அந்த ஜீவன் வந்து துடித்து அடுத்த நாளே அவர் பார்க்குற வேளையில் அங்கே சுகமாகிறத நாங்கள் பார்க்குற வேளையில் அங்கே 2-3 நாள் கழித்து இவர் விஷன் கண்ட மாதிரியே அவங்க தீக்கசுடைய ரூமுக்குள்ளே அவங்களும் அவருடைய மனைவியும் 4 பிள்ளைகளும், அதான் அந்த தேவன் காண்பிச்ச தரிசனம். அப்போ பாருங்கள் எப்படி உடுப்பு போட்டிருப்பாங்க, என்ன காரியம் எல்லாமே தேவன் காண்பிக்கிறேன். பாருங்கள் எசேக்கியா முதல்ல தேவன் சொல்கிறார் அவன் பிழைக்க மாட்டான் போகாதன். ஆனால் டைமில் தேவன் என்ன செய்கிறார், அவன் பிழைப்பானுன்ற அதிகாரத்தை கொடுத்து தேவன் சொல்கிற வேளையில் அந்த காட்சி சம்பவிக்கிறத பார்க்குறேன். நான் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறதுண்டா, எல்லா ரிவல் அந்த மீட்டிங் முழு எழுப்புதல் கூட்டமும் என்ன செய்கிறது முடிஞ்ச பிற்பாடு இன்னொரு கூட்டத்துக்கு போகிறார். அந்த கூட்டம் அந்த ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு அவர் இருக்கிறார். அதாவது அங்கே ஜோன்சன் என்ற ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் என்ற வீட்டில் தான் அவர் தங்கியிருக்கிறார். அப்போ 3 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் நித்திரைக்கு போகிற வேளையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கோல் வருது. அப்போ கோல் வர்ற வேளையில் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், அதாவது அந்த ஊழியக்காரன்ட மனைவி தான் என்ன செய்கிறான்டா கோலை போய் எடுக்கிறான். அப்போ எடுக்கிற வேளையில் என்ன சொல்கிறான்டா, அங்கால இருக்கிற அந்த மனிதன் என்ன சொல்கிறான்டா, என்னுடைய மகள் நிமோனியாவால் வந்து பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கா, டாக்டர் எந்த நிமிடமும் அவள் மரிப்பாள் என்று சொல்லிட்டா, எப்படியாவது நான் தீக்கசியோட பேசணுமென்றக்குள்ள அவர் சொல்கிறார், சாரி அவர் இப்போ தான் வந்து படுக்கிறேன், அதனால் வந்து அவரை எழுப்பலான்னு அவன் என்ன செய்கிறான், கெஞ்சிறான். இல்லை நான் இப்படியாவது அவ சொல்கிறா, இல்லை நான் கொடுக்க மாட்டேன்டா, அவர் படுத்துருக்குறேன். அது மாத்திரமில்லை, இப்போ இவங்க ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில் வந்து 200 பேருக்கிட்ட ஜனங்கள் காத்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளை வச்சு. அப்போ அவன் சொல்கிறாங்க, இப்போ வெளியில் அவர் வரையில்லாத, அவரை கொஞ்ச நேரமாவது வந்து
படுக்கணுமெண்டு இந்த ஃபைட் நடக்கிறது தீக்கசி ரூமில் இருந்து சத்தம் கேட்குது. ஏன்னா வந்த உடனே தான் இது கோல் வருது. இவர் படுக்க ஆயத்தமாக இருக்கிற வரக்குள்ள இவர் வெளியே வந்து சொல்கிறேன் அந்த நபர்கிட்ட கொடுங்கன்னு கொடுக்குற வேளையில் என்ன நடக்கிறதுண்டா அந்த கோலை இவர் எடுத்து ஆன்சோக்குள்ள அப்படி சொல்கிறான், பிரண்ணாமே என்னுடைய மகள் வந்து மரண தருவாயில் இருக்கிறா, அதனால் நீர் எப்படியாவது வரணும். அப்போ தீக்கர் சொல்கிறேன் நான் வெளியே வரையிலாது, ஏனென்றா நான் வெளியே வந்தால் 200 பேர் வந்து தாய்மார்கள் வந்து பிள்ளையை வச்சுட்டு நான் எப்போ வெளியே வருவேன்னு ஜெபத்துக்காக காத்துட்ருக்கு. அப்போ அவங்கள விட்டுட்டு நான் உன்னட்ட வாரது நியாயம் இல்லைன்று. அப்போ அவன் சொல்கிறான் அவங்க வேணுமெண்டா மரணம் தருவாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பிள்ளையோ வந்து மரண தருவாயில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க அளவு கடந்து நீர் வாருமென்று சொல்கிறேன். அப்போ தீக்கசி யோசிச்சு ஏன்னா இவர் இரக்கமுள்ளவர் தானே, அப்போ இதுக்கு பிறகு அவருக்கு படுக்கலாம். அப்போ 200 பேரை தாண்டி வரணும். அப்போ அவன் தீக்கரிசிக்கு சொல்கிறான் நீ அவங்கள எல்லாம் தாண்டிட்டு வாரும் காரணத்தை சொல்லிட்டு வாருமெண்டு அவன் அழுகிறான். அழுதவனை தீக்கரிசிக்கு வந்து இரக்கம், ஏற்கனவே அவர் இரக்கம் உள்ளவர், அதனால் அவர் என்ன சொல்கிறாரண்டா சரி நான் வாரன்னு சொல்லி இங்கேருந்து நான் 70 மைல் தூரம். அப்போ தீக்கரிசி நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறேன் நான் போகிறேன்ன்றக்குள்ள அந்த ஜோன்சன் என்ற ஊழியக்காரன் சொல்கிறான் நீர் போக வேணாம், நீர் இவ்வளோ நாளாக இப்போ தொடர்ச்சியாக அவர் ஜெபிக்கிறபடினா நித்திரையே இல்லை. அவர் 10 கிலோ வெயிட்டும் குறைஞ்சி மெலிஞ்சிட்டார். அப்போ அவர் சொல்கிறேன் நீ இந்த நிலையில் இருக்கிற ஒரு நிமிஷம் கூட படுக்கையில் நீர் இப்படியே போனால் செத்துருவீர், அதனால் வந்து நீர் ஓட வேணாம், நான் கார் எடுத்துகிட்டு வரேன், நீர் பின்னால் வந்து நீர் என்ன செய்யும் படுத்திருந்து வாரும். அப்போ அப்படியாவது கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குமெண்டு அவன் என்ன செய்கிறேன் கார் எடுத்துக்கொண்டு அவன் வருகிற வேளையில் இவரை படுக்க சொன்னால் காரில் நித்திரை வருமா, இவர் ஆடி என்ன செய்கிறார் அந்த நித்திரையும் வரையில் வருகிற வேளையில் அவன் என்ன செய்கிறான்டா அந்த ஃபில்லர் ஆஃப் ஃபயர், அதாவது கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிற அக்னி ஸ்தம்பத்தில் காருக்குள்ளால் இறங்கி வந்து சொல்கிறேன் நீ பயப்படாத அந்த புள்ள சுகமாவாலண்டு தேவனுக்கு என்ன சொல்கிறேன் தீக்கரிசிக்கு சொல்லுகிற வேளையில் என்ன நடக்குது. அந்த இடத்துக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ள மரண தருவாயில் இருக்குது, டாக்டர்ஸ் எல்லாமே சூழ இருக்கிறாங்க, இந்த ஆண்டு இருக்க விட எல்லாரும் நீங்கள் வெளியே வாங்கன்ற. ஏன்னா அந்த அவிசுவாசமான ஜனங்கள் மத்தியில் அவருக்கு ஒன்றுமே செய்யலை. அதை போக சொல்கிற இல்லை அவன் மறிக்க போகிறா, இல்லை நீங்கள் எல்லாமே அவங்கெல்லாம் முறைச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ வெளியே வர ஏண்டா அது ஒரு கிறிஸ்தவ நாடு, இங்கே சொன்னால் அடித்த செக்யூரிட்டியை வச்சு திரட்டி விட்டுருவான், அது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தபடினால் அங்கே போதவர்களுக்கு ஜெபத்துக்கு வந்து விசுவாசம் இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்டோ பாடசாலை என்றாலோ அவங்க ஆரம்பிக்க முதல் ஜெபிச்சு வேதத்தை வாசித்து தான் செய்வாங்க. அப்போ அப்படி ஒரு காரியம் இருக்கிறபடினால அதை வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் குறியினதாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்லக்குள்ள இந்த காலத்தில் பார்க்குறவங்க உங்களுக்கு புரியணும் தானே, ஏன்னா நாங்கள் அந்த மெதட்டை சொல்லி போகாட்டி உங்களுக்குள்ள அவிசுவாசம் வரும். ஏன்னா டாக்டர் அவர் திறத்துறக்குள்ளே யோசிப்பீங்க தான். அப்போ அதனால் என்ன அமெரிக்கா பொறுத்தவரை எல்லாருமே கிறிஸ்தவர்கள், அவங்க பேப்டிஸ்டை சேர்ந்தவங்க அதிகமானவங்க, அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் விசுவாசம் இருக்குது. ஆனால் என்றாலும் இப்படியான கேஸுகளை வந்து அவங்க சுகமாக்கி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பேப்டிஸ்டுடைய நியதி என்னென்னா அவங்க இந்த இயற்கை இந்த தெய்வீக சுகத்தை வந்து அவங்க விசுவாசிக்கிறது குறை. அவங்க நினைக்கிறாங்க அப்போஸ்தல காலத்தோடைய அது முடிஞ்சிட்டேன். ஆனால் பெந்தகோசே வந்த பிறகு அது நடந்துச்சு. ஆனால் பெந்தகோசை பேப்டிஸ்டுக்கு பிறகு தான் பெந்தகோசை வருது. அப்போ அதனால் அவங்க வந்து அதை விசுவாசிக்கிறது. பெந்தகோசையாக்கள் விசுவாசிப்பாங்க தெய்வீக சுகத்தை. அப்போ அதனால் என்ன நடக்குது, அவர் சொல்கிற வேளையில் அவர் என்ன செய்கிறாங்க உள்ளே போய் அந்த ஒட்சீசன் எடுத்துகிட்டு அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிற வேளையில் அந்த பிள்ளை அந்த கிணமே அங்கே சுகமாகிறத நாங்கள் பார்க்கணும். அப்போ பாருங்கள் தேவன் எவ்வளவு அதிசய விதமாக அந்த காரியங்களை அவர் நடத்துகிறார் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்குறாதான் பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலாக இருக்குது. அப்போ ஏனென்றால் அவர் எதை செய்கிறனாலும் ஜெபிக்கிற. அப்போ அதனால் அந்த காரியங்களில் அந்த இரக்கம் அதுக்காக அவர் விசுவாசிக்கிற வேளையில் அந்த தகப்பனுடைய காரியம்
பாருங்கள் எப்படியான அந்த விசுவாசங்கள் இருக்கிற வேளையில் தேவன் எப்படியாக அவரை அப்போ பாருங்கள் 200 பெண்கள் வெளியே இருக்கிறாங்க. அதை பற்றி அதில் சொல்லப்படாதபடினால நானும் ஜாம்பன் அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ற வரலாறுன்றக்குள்ளே எல்லாமே சொல்லப்படா. அப்போ பாருங்கள் எப்படியான அந்த விசுவாசம் உள்ள அந்த தாய்மார்கள் ஏண்டா இயேசு கிறிஸ்துவும் அற்புதம் செய்யக்குள்ளே எல்லாமே எழுதியது. அதே மாதிரி இது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதும் சுருக்கினதும், அதாவது விசேஷித்தமானதும் அந்த நடைமுறையில் எப்படி வாரதும் அந்த சம்பவங்கள் சம்பிக்க. ஏன்னா அது எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு எழுப்புதல். இப்போ பார்த்தோம் பாருங்கள் அந்த எசேக்கியாட மாதிரி. அப்போ அதெல்லாம் ஏன் நான் சொன்னேன்னா பாருங்கள் முதல் இல்லைன்றே பிறகு அதே மாதிரி நிமோனியா எத்தனை பேர் சுகமாக்குறேன். ஆனால் நான் அதை சொல்லல. ஏனென்றா இது வினோதம். அதே மாதிரி இந்த பிள்ளையுடையதும் அந்த விசுவாசம் அதிகம் இல்லை. தகப்பன் அந்த 200 பேர் வெளியே இருக்கிறாங்க, அதை தாண்டி வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எங்களோட ஆவிக்குரிய ஸ்டெப்புக்கு இன்னும் அதிகமான விசுவாசம். அப்போ பாருங்கள் தேவன் எப்படி தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார். ஏனென்றால் அவருடைய தாழ்மையும் அவர் தேவனை பற்றிய அந்த விசுவாசமும் அந்த ஜனங்களை அவர் அந்த இரக்கம்தான் அந்த வண்ணமான அந்த காரியத்தில் எதை செய்கிறனாலும் பாருங்கள். நாங்கள் அப்போ பார்த்தோம் அந்த அடுத்த வாரம் கூட்டம் நடத்துங்கன்னக்குள்ளே மனைவியும் கணவனும் என்ன செய்கிறாங்க, போய் ஜெபிக்கிறாங்க. இது நாங்கள்டா என்ன செய்வோம், ஜெபிக்காமல் சரி தேவன் வழி நடத்த பாருங்கள். அது எல்லாமே செய்கிற வழியில் தேவன் வார்த்தை கூட. அப்போ அதே மாதிரி பாருங்கள் அந்த வெளி ப்ரோக்ராமுக்கு வாங்கன்ற வேளையில் அதுக்காக ஜெபிக்கக்குள்ளே தேவன் வேணாமன்று. அப்போ அது எல்லாமே தேவனுடைய வழி நடத்தும். அப்போ அதனால் அதே போல் நாமும் எங்களை தாழ்த்தி தேவனுக்குள்ளால் விசுவாசம் வைக்கிற வேளையில் அது முடிந்து போன காரியம் இல்லை. தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்ட தான் செய்த கிரியைகளையும் அவன் செய்வான். அப்போ அதனால தான் ஏசு சொல்கிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறேன், என்ன விசுவாசிக்கிறேன். அவர் சொல்கிறேன், நான் பிதாவிட்ட போகிறேன், ஆனால் என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அப்போ பாருங்கள், அப்போ அவர் போகிறார், ஆனால் என்ன விசுவாசிக்க, பிதாவை விசுவாசிக்க என்று சொல்லல. அவர் என்ன சொல்கிறார், நான் பிதாவினிடத்தில் போகிறேன். அதாவது என்ன அர்த்தம்ண்டா, நான் இங்கேருந்து வந்தனோ அதுக்கே நான் போகிறேன், ஆனால் என்ன விசுவாசிக்கிறவன் நான் இந்த பூமியில் இருக்கக்குள்ள என்ன கிரியை செய்தானோ தானும் செய்வான். அதே போல் தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்துவை அவர் முழுமையாக விசுவாசித்தார். அதே போல் நாங்களும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து அவரை விசுவாசிக்கும் போது அவர் செய்த கிரியைகளை நாங்களும் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் அதை விசுவாசிக்கத்தக்கதாகவும் ஜனங்கள் வேணும். ஏன்னா ஜனம் நம்பாமல் விசுவாசம் வர. அதனால தான் வேதத்தில் நாங்கள் பார்த்தோமே, ராகாப்பிட எழுதினது, சாராள் எழுதினது, ரூத்திட்டது எழுதினது என அப்படியாக ஒவ்வொரு ஸ்திரீகள் எழுதினா அவங்க ஒருவர் தான். நாகமாண்ட சீரியாவிலேயே நாகமான மட்டும் எழுதினாண்டா அந்த சீரியாவிலே அவன் மட்டும்தான் அதை விசுவாசித்தான். அதே மாதிரி கெதரே நாட்டில் அந்த பிசாசு பிடித்த மனிதன் மட்டும்தான் அந்த கெதரே நாட்டுக்கு விசுவாசிச்சு. அதே போல் தான் சமாரியா இடத்துல அந்த ஒரு ஸ்திரீ மட்டும்தான் ஆனால் அவன் மூலம் சுவிசேஷம் போனது. அதே மாதிரி ஒரு மனிதன் எங்கேயாவது இருக்கும்போது தேவன் அதே தேவன் அவர் மாறாதவராயிருந்து அவர் இன்றைக்கும் அவர் செய்கிற தேவன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இம்மடி நேரமாக உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசியை குறித்தும் ஆண்டவரே தீர்க்கதரிசியோடு எப்படி நீர் இடைப்பட்டீர் என்றும் அவருக்குள்ளாக வந்த அனுபவங்கள், அவருக்குள்ளாக நீர் இடைப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்து நீர் நேற்றும் இன்றும் மாறாதவர் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலும் எங்களை தாழ்த்தவும் அதை விசுவாசிக்கவும் நீர் மாறாத தேவன் என்றும் நீர் அதிசயமான தேவன் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு சோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.